ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுடலை மணிச்செல்வன், தற்போது பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்து தரிசித்து வருகிறார்கள். என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கு? பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? நிச்சயமா வேதவள்ளி, தொடர் பொங்கல் விடுமுறையின் காரணமாக தற்போது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. இதன் காரணமாக 6 மணி நேரத்திற்கு முதல் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான விளங்கும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினந்தோறும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். இது தவிர பொங்கல் மற்றும் திருவிழா நாட்கள் விடுமுறை தினங்களில் அதிக அளவிலான பக்தர்களின் கூட்டமே இருக்கும். இந்த நிலையில் நாளைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பக்தர்கள் பாத யாத்திரையாக சுமார் தென்காசி, நாகர்கோவில், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக அலகு குத்தியும் காவடி எடுத்தும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதற்கு இடையில் இன்றைய தினம் நடராஜருக்கு உகந்த நாளான ஆருத்ரா தரிசனத்தை காண்பதற்காகவும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்துள்ளனர். அதே போல் பௌர்ணமி நாளன்று இந்த முருகனிடம் வேண்டி நின்றால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதன் காரணமாகவும் பக்தர்கள் இன்றைய தினம் காலை முதலே வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதற்காக அதிகாலை கோவில் நடை 2 மணிக்கு திறக்கப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுமார் 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் 8 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு காத்திருந்து முருகனை வழிபாடு செய்து வருகின்றனர். இதற்காக கோயில் முன்புள்ள கடலில் பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் நிர்வாகம் தரப்பில் இவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள், அதே போல் குடிநீர் வசதிகள், தங்குவதற்கு ஏதுவாக தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் போலீசார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது மாவட்ட காவல் நிர்வாகம் தரப்பில் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடு பணியில் செய்துள்ளனர். வேதவள்ளி, பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூரில் தொடர்ச்சியாக பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சுடலை மணிச்செல்வன்.